ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் guys, வெல்கம் பேக் டு JV Reactions. மீ ஜீவா. என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு 2 டேஸ்க்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம டிவிகே அதன் தலைவர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து ஃப்ளாக் ஆந்தம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார். கொடியோட பாட்டு. அந்த பாட்டுமே கொஞ்சம் வைரல் ஆணுச்சு. ஏன்னு சொன்னால் விஜய் ஃபேன்ஸுக்கு மத்தியில் வைரல் ஆணுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. இதை பற்றி நானும் ரியாக்ஷன் போடுவோமான்னு யோசிச்சுட்டு இல்லை வேணாம் விட்டுருவோம் அப்படின்னு இருந்தேன். ஏன்னு சொன்னால் ஒரு பொலிட்டிக்ஸ் அப்படின்னா தெரியும் தானே. அதனால நம்ம அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகக்கூடாது. ஏன்னு சொன்னால் சும்மாவே நம்ம அதை பற்றி நமக்கே தெரியாமல் ஏதோ வாய் வார்த்தை விட்டு அது தப்பாக போயிட்டு முடியலாம், வன்மத்தை சம்பாதிக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஓகே அதை பற்றி ரியாக்ஷன் நம்ம போட தேவையில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னு சொன்னால் மற்றதுல இருந்தால் ஓகே, ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் அதெல்லாம் ஓகே. பட் இது வந்து பொலிட்டிக்ஸ் பற்றி அப்படின்னு வாரப்ப நம்ம தவறாக எந்த ஒரு கருத்துமே சொல்லிடக்கூடாது. ஆனால் சொன்னோம்னு சொன்னால் அது வந்து வேற மாதிரி மாறிடும். அப்படிங்கிறனால நான் அதை ரியாக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பட் சாங் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகே, நம்ம பொலிட்டிக்ஸ் பற்றி பெருசாக எதுவுமே பேசாமல் அதோளுக்கு இன்வால்வ் ஆகாமல் சாங்கை பற்றி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் யோசித்தேன். ஃபஸ்ட்டு சாங் வந்து நம்ம கேட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பேசுவோம் என்னங்கிற மாதிரி. லெட்ஸ் கோ கைஸ். ரெண்டு கருப்பு யானையில இருக்கவங்க மக்களை வந்து அடிக்கிற மாதிரி துன்புறுத்துற மாதிரி காட்டியிருக்காங்க. வெள்ளை யானை 2 நம்ம தளபதி குதிரையில வந்து இறங்குற மாதிரி ஒரு சீன். லிரிக்ஸ் தலைவா நல்லா இருக்கு. ஓ வெள்ளை யானை 2 வந்து அந்த கருப்பு யானை அடிச்சுட்டு காலை தூக்குற மாதிரி, சென்டர்ல விஜய் இருக்கிற மாதிரி. வாவ், கொடி கொடி நேற்று பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். 2 டேஸ் முன்னாடி பார்த்தேன் கொடியை. செம்மையாக இருந்துச்சு. இந்த மியூசிக் தான் வேற லெவலில் இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் நம்ம தமிழ் மியூசிக், நம்ம லிரிக்ஸ் யாருன்னு பார்த்தா நம்ம விவேக் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. லிரிக்ஸுமே தரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டு தமிழரின் அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். அதை எடுத்து காட்டியிருக்காங்க இந்த வீடியோவில். நம்ம ஓகே, இந்த 3 எழுத்து மந்திரம் யாருன்னு நானும் கேள்விப்பட்டேன். நம்ம எம்ஜிஆரை பற்றி சொல்லியிருந்தாங்க. கட் அவுட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயுமே காட்டியிருக்காங்க. நம்ம எம்ஜிஆர் இருக்க மாதிரி, இங்கிட்டு காமராஜர் இருக்க மாதிரி. அது வேற லெவலு. அதெல்லாம் வேற லெவல் விஷுவல். அனிமேஷன் வந்து செம்மையாகவே செஞ்சுருக்காங்க. மேலே அனிமேஷன் வந்து வேற லெவல் லுக்கு. அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க ஒவ்வொரு சீன்ஸுமே. எல்லாருமே வரவேற்கிற மாதிரி, கொண்டாடுற மாதிரி காட்டியிருக்காங்க. செம்ம விஜயோட கை. ஓகே, லிரிக்ஸ் எல்லாம் செம்ம. அந்த பாட்டு நான் ஃபர்ஸ்ட் கேட்கறப்ப செம்ம வைப் உண்மையாவே. ஆனால் அந்த லிரிக்ஸுக்கு அடிமையாகிட்டேன். விவேக் வந்து வேற லெவலில் லிரிக்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னே தான் சொல்லணும். அனௌன்ஸ் பண்ண டேட் 22. ஓகே, கொடி பறக்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் கொடி பறக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுவுமே வேற லெவலில் இருக்கு. உண்மையான விஷுவல்ஸ் தான் செம்ம. இந்த அனிமேஷன்ஸ் அந்த ரெட் கலர் இதை போடுறப்ப நம்ம மெர்சல் சீன் தான் ஞாபகம் வருது.
லிரிக்ஸ் இப்படிதான் செம்ம அர்த்தம் இருக்கு. இந்த லிரிக்ஸ் வர்றப்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆள போற தமிழண்டா அப்படிங்கிற அந்த லைன் வந்துச்சு, ஞாபகம் வந்துச்சு. இந்தியா மேப் காட்டுறாங்க, ஃபுல்லாவே கொடி இருக்க மாதிரி. ஓகே, தமிழக வெற்றி கழகம். ஓகே, சாங் பத்தி சொல்லணும்னு சொன்னா உண்மையிலுமே லிரிக்ஸ் வந்து பெஸ்டா இருக்கு. மியூசிக்குமே தமிழ் வேற லெவல்ல செஞ்சுட்டாரு. லிரிக்ஸ் வந்து நம்ம விவேக் வந்து ஏதோ எல்லாத்தையுமே சிங்க் பண்ணி எழுதியிருக்காரு லிரிக்ஸ் வந்து. ஏன்னா அந்த அளவுக்கு லிரிக்ஸ்க்குள்ள அர்த்தம் இருக்குது. உள்ளுக்கே நம்ம இந்த பாட்டை நல்லா கேட்டோம்னா நமக்கே விளங்கும் என்ன சொல்ல வாராரு, என்ன உள்ளுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஒவ்வொரு லிரிக்ஸ் வந்து அவருடைய பழைய சாங்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் சிங்க் ஆகுது. ஆள போற தமிழண்டா அந்த சாங்லாம் எனக்கு அந்த லிரிக்ஸ் வரப்ப ஆள போற தமிழங்கொடி அப்படிங்கிறப்ப ஆள போற தமிழண்டா அந்த சாங்லாம் எனக்கு சிங்க் ஆனிச்சாங்கன்னா அது வேற லெவலு. அதுக்கப்புறம் அந்த கட் அவுட்லாம் காட்டியிருந்தாங்க, நம்ம காமராஜர் எம்ஜிஆர் இருக்க மாதிரி கட் அவுட் காட்டியிருந்தாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. அனிமேஷன் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க, வேற லெவலில். அது எப்படின்னு சொன்னால் ஒரு கட்சிக்கான பாட்டு, ஆனால் அனிமேஷன்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நம்ம தளபதியை வரவேற்கிற மாதிரியும் எல்லாருமே கொண்டாடுற மாதிரி. புதுசாக ஒரு தலைவன் வர்றான், அவனுக்கான சப்போர்ட் நம்ம கொடுக்கணும், அதான் லிரிக்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க. அந்த கையை பிடிச்சி போற சீன் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க லிரிக்ஸ்ல. அதெல்லாம் நல்ல ஒரு அர்த்தமான லிரிக்ஸ் சொன்ன அதெல்லாம் நம்ம கேட்டாலே நல்லா விளங்கும். உண்மையாவே நல்லா இருக்குது, சாங் நல்லா இருக்குது. அதே மாதிரி 2026ல நம்ம தளபதி வரணும் அப்படின்னு தான் நானுமே நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க. மற்ற யாரோட சப்போர்ட் இல்லாட்டியும் அவரோட ஃபேன்ஸ் சப்போர்ட் கட்டாயம் இருக்கும். ஏன்னா அவருக்குன்னு தனியா ஃபேன் பேஸ் ஒன்று இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோதான் பொலிட்டிக்ஸ் பற்றி இதை பற்றி சொல்லணும்னு சொன்னா. ஏன்னா நம்ம அதுவும் பெருசாக இன்வால்வ் ஆகுறதுல அதை பற்றி தப்பாகவும் பேசிடக்கூடாது, அது வேற மாதிரி முடிஞ்சிடும். இதை பார்த்துக்க இருக்கவங்க சம்டைம் பிடிக்காதவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், அதனால நான் சொல்றேன். பட் நல்லா இருக்குது, அவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப்ல இருந்து நான் சொல்லணும்னு சொன்னா. மற்றபடி சாங் செம்மையா இருக்கு, அவ்வளோதான், வேற லெவலில் இருக்கு. அப்புறம் இந்த கொடிக்கான ஒரு அர்த்தம், இந்த கொடி என்ன 2 யானை இருக்குது, நடுவில் ஒரு பூ இருக்குது, அந்த கலர் அதை பற்றியெல்லாம் வந்து ஒன்றுமே அவர் ரிவீல் பண்ணலை. அவர் வந்து அதை பேசியிருப்பார், ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாரு, அப்போ சொல்லியிருந்தாரு. எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிருக்காங்க, எல்லாருமே முழுசா வெயிட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அவர் ஒரு மாநாடு சரியாக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாநாடுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. பட் அதுக்கான டேட் இன்னும் இதுன்னு ரிவீல் பண்ணலை. அந்த டைம்ல இந்த கொடியை பற்றின விஷயம் எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அதுக்கான இந்த கொடி என்ன, இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத பத்தி அந்த டைம்ல சொல்லுவாரா இருக்கும். அது வரைக்கும் ஆனா அதுக்கு முன்னுக்கே நிறைய பேர் அந்த பாட்டு வந்து கொடியை லான்ச் பண்ணி அடுத்த நாள்ல இருந்தே அதுக்கான இஷ்யூஸ் நிறைய போயிட்டு இருக்கு, இப்படி அப்படி இதுன்னு சொல்லி. ஏன்னா தெரியும் எல்லார பத்தி, எல்லாருமே அப்படித்தான். இது வந்து ஒரு வைரல் ஆகுற ஒரு நியூஸ் தான், அதனால டீகோட் பண்றதுக்கு தான் பார்ப்பாங்க. கொடி என்ன கலர், இது ஏன் அப்படி வச்சிருக்காரு அப்படி வச்சிருக்காரு அப்படின்னு இப்ப பாதி பேர் என்னென்னமோ கொஞ்சம் வதந்தி எல்லாம் கிளம்பிட்டு இருக்குது, அது நமக்கே தெரியும். எனிவே பாட்டு நல்லா இருக்கு, அவர் அரசியல் உள்ளுக்கு வந்துட்டாரு, இனி வின் பண்ண மட்டும் தான் இருக்கு. எல்லாரும் மனசையும் பிடிச்சிட்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பார்ப்போம் 2026 நான் நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், நான் இதில் பெருசாக பொலிட்டிக்கலை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். சில விஷயம் மட்டும் சொல்லியிருப்பேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நானுமே போட முடியும். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் நான் என்னன்னு பார்த்து எனக்கு திருத்திக்க முடியும். தப்பாக இருந்தால் அதையும் கீழே சொல்லுங்கள். ஓகே கேஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ.